ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம 4 பொருளை வச்சு வீட்டில் எப்படி சாக்லேட் செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்கு நான் இங்கே சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன். 160 ml கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். 50 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 100 கிராம் பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். 50 கிராம் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு டபுள் பாய்லர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட பண்ண வச்சுருக்கேன். அது மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கலந்து கொடுக்குறேன். தேங்காய் எண்ணெய் மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் தேங்காய் எண்ணெயில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்குறேன். சுகர் தேங்காய் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்க பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடரை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுக்குறேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். பாருங்கள், சாக்லேட் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ இதை நான் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சாக்லேட் சிரப்பை நான் எடுத்து வச்சுருக்க மோல்டில் சேர்த்துக்கிறேன். இந்த சாக்லேட் சிரப்பை நான் மோல்டெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு எடுத்து வைக்கிறேன். இதை பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்துட்டேன். எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை மோல்ட்லேருந்து எடுக்கிறேன்.
என்னோடய சாக்லேட் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு 4 பொருளை வச்சு அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இதே மாதிரி குழந்தைங்க சாக்லேட் கேட்க சொல்ல நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.